மேக்ஸே தெரியாதவங்க கூட இந்த ட்ரிக்கெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் டிஎன்பிசி கிளியர் பண்ணிடலாம். நாட் ஒன்லி டிஎன்பிசி, நீங்கள் எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்தாலும் கிளியர் பண்ணிடலாம். வாங்க எல்சிஎம் ஹெச்எஃப் சம்ஸில் டைப் 6 எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி கொஷின் படிச்சிடலாம். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ஹெச்சிசிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் த நம்பர்ஸ் 18 and 30. இந்த கொஷின் வந்து 2025 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா இந்த 2 நம்பர்ஸ்க்கும் ஹெச்சிசிஎஃபோட வேல்யூ எல்சிஎம்மோட வேல்யூவும் ரேஷியோவில் கேட்டிருக்காங்க. எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணது பார்த்துடலாமா? ஒரு சிஸ்டம் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியுது, பட் ஹெச்சிசிஎஃப் எனக்கு தெரியலன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கும் செய்தி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த 2 நம்பர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். இப்போது 18க்கு 30க்கு தானே கேட்டிருக்காங்க. ஸோ 18, 13 போட்டு அதுக்கு ஃபேக்டரைசேஷன் மெத்தட் போட்டுக்கோங்க. போட்டோமா? இப்போ ஃபஸ்ட்டு ஹெச்சிசிஎஃப் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஹெச்சிசிஎஃப் என்ன பண்ணோம் அப்படின்னா 2 நம்பர்ஸுமே காமனாக ஒரே நம்பரால் டிவைட் ஆகணும். ஸோ எந்த ஒரே நம்பரால் டிவைட் ஆகும்னு பாருங்கள். இப்போ 2 டேபிள் எடுத்துக்கோங்களேன். 2 டேபிளில் கண்டிப்பாக 18 வரும். எத்தனை டைம்ஸ் வரும்? 9 டைம்ஸ் வரும். 2 டேபிளில் 30 வரும். எத்தனை டைம்ஸ் வரும்? 15 டைம்ஸ் வரும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ காமனாக டிவைட் பண்ணிட்டோம். இப்போ எகெயின் பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த 2 நம்பர்ஸை காமனாக எந்த நம்பரை டிவைட் பண்ண முடியும்னு பார்க்கணும். 3ங்கிற நம்பரால் டிவைட் பண்ண முடியுமா? எஸ், கண்டிப்பாக முடியும். 3 டேபிளில் 9 வந்து 3 டைம்ஸ் வரும். 3 டேபிளில் 15 வந்து 5 டைம்ஸ் வரும். இப்போது இந்த 2 நம்பர்ஸை எகெயின் சேம் டேபிளால் டிவைட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். கண்டிப்பாக முடியாது. அப்போ முடியாதுன்னா அதோட ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ இந்த சைடில் வந்திருக்கிற வேல்யூஸ் தான் பார்த்தீங்கன்னா ஹெச்சிசிஎஃப்கான வேல்யூ 2 and 3. இதை வந்து ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஹெச்சிசிஎஃப் வேல்யூ வேணும்னா இந்த சைடில் இருக்க ஃபேக்டர்ஸை மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் தான் ஹெச்சிசிஎஃப். அப்போ 2 3 6. ஹெச்சிசிஎஃபோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். எல்சிஎம் எப்படின்னா அப்படியே ஒரு கண்டினியூ தான். ரிமைனிங் இருக்க நம்பரை திரும்ப ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். 3 டேபிளில் பண்ணிங்கன்னா 3 டேபிளில் 3 வந்து 1 டைம் வரும். 3 டேபிளில் 5 வருது. ஸோ அது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கேரி ஓவர் பண்ணோம். இப்போ இதை 5 டேபிளில் பண்ணிங்கன்னா இது ஆல்ரெடி 1 வந்துச்சுன்னா அது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்து 5 டேபிளில் 5 பார்த்தீங்கன்னா 1 டைம் வரும். ஸோ அப்போ இந்த சைடில் இருக்க எல்லா ஃபேக்டர்ஸையும் மல்டிப்ளை பண்ண வரக்கூடிய ஆன்சர் தான் அதோட எல்சிஎம். ஸோ அப்போ எல்சிஎம் வேணும்னா ஃபேக்டர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 into 3 into 3 into 5. ஓகேவா? 2 3s are 6, 5 3s are 15 இல்லையா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 5s are 30. ஸோ 0 ரிமைண்டர் 3, 6 1s are 6, 19 வரும். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ஹெச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் எல்சிஎம் கேட்டிருக்காங்க. அப்போ ஹெச்சிசிஎஃபோட வேல்யூ வந்து 6, எல்சிஎம்மோட வேல்யூ வந்து 90. அப்போது 6:19 வரும் ரேஷியோவில். எதுனா கரெக்டுங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ணலாம். 6 டேபிளில் பார்த்தீங்கன்னா 6 ஒரு முறை வரும். இதில் பார்த்தீங்கன்னா 6 டேபிளில் 9ல் 6 ஒரு முறை வரும். ரிமைண்டர் 3, 6 5s are 13 வரும். அப்போ ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இதே மாடலில் இன்னொரு சம் இருக்குது. இந்த சம் வேணுன்றாங்க. செகண்ட் சம்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. உங்கள் டவுட் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.